லாஸ்ட் வீக் வந்து நம்ம ஓப்பன் ஈக்குவல் டு லோங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம். இது மாரி ஸ்ட்ராட்டஜில என்ன ப்ராப்ளம் வருங்கிறத நான் சொல்றேன். எல்லா ஸ்ட்ராட்டஜியும் எல்லா நேரத்துலயும் வந்து வேலை செய்யாது. ஒரு ட்ரேடரோட கான்ஃபிடென்ட் வந்து எப்போ ஸ்பாயில் ஆகும்னா, அவங்க பிக் பண்ணியிருக்கிற ஸ்ட்ராட்டஜி ஒரு சில நாட்கள்ல வந்து கன்டினியூஸா வந்து லாஸஸ் குடுக்க ஆரம்பிச்சுருச்சுன்னு சொன்னா, அவங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து பிரேக் ஆயிடும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யலன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு மூவ் ஆயிடுவாங்க. அவங்க மூவ் ஆகினதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். இத மாதிரி ப்ராப்ளம் நெறைய இருக்கு. இதனோட மெயின் ரீசன் என்னன்னா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜில அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்காது. அவங்க அத ப்ராப்பரா பேக் டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படியே பேக் டெஸ்ட் பண்ணியிருந்தாலும், தொடர்ந்து அது லாஸஸ் குடுத்துக்கிட்டே வரும்போது, அவங்களால அந்த பர்ட்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிய வந்து கன்டின்யூ வந்து பண்ண முடியாம இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு ஸ்கோர் பேஸ்டு ட்ரேடிங் சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன், பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிய மட்டும் டிபெண்ட் பண்ணாம, மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அத டிபெண்ட் பண்ணி இருக்கும். இந்த மாரி ஸ்ட்ராட்டஜிய எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி பேக் டெஸ்ட் பண்ணியிருப்பேன். அப்படி இல்லன்னு சொன்னா, எப்படி வந்து இந்த மாரி ஸ்ட்ராட்டஜிய இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறத வந்து நான் பெட்டரா வந்து லேர்ன் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த வாட்ச் லிஸ்ட் வந்து பாருங்க. இத மாரி ஒரு வாட்ச் லிஸ்ட் வந்து எவ்ரிடே ஈவினிங் வந்து நான் பிரிப்பேர் பண்ணிடுவேன். பேஸ்ட் ஆன் என்னோட ஸ்கோர் பேஸ்டு ட்ரேடிங் சிஸ்டம் என்ன சொல்லுதுங்கிறத பேஸ் பண்ணி, இப்போ ஓப்பன் ஈக்குவல் டூ லோங்கிற ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஒரு 10 மார்க்ன்னு வச்சுக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. சூப்பர் ட்ரெண்ட பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. சூப்பர் ட்ரெண்டோட லைன் வந்து கீழ வந்துருச்சுன்னு சொன்னா, நீங்க அந்த ஸ்டாக்க வந்து வாங்கிக்கணுங்கிற மாரி. அதுக்கப்புறம் மேக்டிய வச்சு இருக்கு. மேக்டி இண்டிகேட்டர் வச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பில்ட் பண்ணலாம். இத மாரி மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிக்கு நான் டிசைன் பண்ணிட்டு, ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் ஒவ்வொரு மார்க் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஒரு பர்ட்டிகுலர் டேல என்னோட ஸ்கோர் வந்து மோர் தேன் 19 வந்துருச்சுன்னு சொன்னா, மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ்ல இருக்கிற எல்லா இண்டிகேட்டரும் எஸ்ன்னு சொல்லுதுன்னு அர்த்தம். அத மாதிரி நெறைய கன்ஃபர்மேஷன் எடுத்தனால எனக்கு ஸ்கோர் வந்து 90க்கு மேல போயிடுது. அந்த ஸ்டாக் வந்து என்னோட பை கேண்டிடேட்ன்னு ஆயிடும். அதே மாரி ஆல்ரெடி நான் ஒரு ஸ்டாக்க ஹோல்டு பண்ணியிருந்து, அந்த ஸ்டாக்கோட ஸ்கோர் வந்து லெஸ் தேன் 10 அதாவது சிங்கிள் டிஜிட்ல வந்து அந்த ஸ்கோர் வந்ததுன்னு சொன்னா, அந்த ஸ்டாக் வந்து இட் இஸ் எலிஜிபிள் ஃபார் செல்லுன்னு அர்த்தம். அது ஒரு செல் கேண்டிடேட். இப்படி தான் வந்து என்னோட ஸ்கோரிங் சிஸ்டம் வந்து வொர்க் ஆகும். இத நம்ம இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த ஸ்கோரிங் சிஸ்டம், ஸ்கோர் பேஸ்டு ட்ரேடிங் சிஸ்டம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்கலாம். நான் இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ மட்டும் டிபெண்ட் பண்ணாம, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வந்து நான் கொஞ்சம் பார்ப்பேன். இப்போ இந்த ஓப்பன் ஈக்குவல் டூ லோங்கிற மாரி நெறைய கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இருக்கு. மார்போஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹேமர் பேட்டர்ன் சொல்லுவாங்க, டபுள் பாட்டம், டபுள் டாப்பு, ஸ்பின்னிங் டாப்ன்னு சொல்லுவாங்க. இத மாரி நெறைய கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இருக்கு. இத மாரி பேட்டர்ன் வந்தாலும், ஒரு சில இண்டிகேட்டர்ஸோட கன்ஃபர்மேஷன எடுத்துட்டு, நீங்க அந்த பேட்டர்ன வச்சும் வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். இதெல்லாம் தான் வந்து இந்த ஸ்கோர் பேஸ்டு ட்ரேடிங் சிஸ்டம்ல இன்க்ளூடட். அதாவது நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் டிபெண்ட் பண்ணாம, ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும் நம்ம டிபெண்ட் பண்ணாம, பேஸ்ட் ஆன் மார்க்கெட்டோட புல்லிஷ் சென்டிமென்ட்டோ இல்லன்னா வந்து பேஸ்ட் ஆன் மார்க்கெட் ட்ரெண்ட பேஸ் பண்ணியோ, நம்மளோட ஸ்கோரிங் சிஸ்டம் வந்து ஸ்டாக்ஸ் வந்து பிக் பண்ணிட்டு, ஸ்கோர் வந்து அதுக்கு அலோகேட் பண்ணிடும். இப்ப அந்த ஸ்கோர்ல நான் சொன்ன மாதிரி 90க்கு மேல ஸ்கோர் வந்ததுன்னு சொன்னா, அது ஒரு பை கேண்டிடேட். சிங்கிள் டிஜிட்ல ஸ்கோர் வந்ததுன்னு சொன்னா, அது ஒரு செல் கேண்டிடேட். இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இந்த ஸ்கோரிங் சிஸ்டம் வந்து நம்ம பார்க்கலாம். நான் நேஷனல் அலுமினியம் கார்ப்பரேஷன்ங்கிற ஸ்டாக்க வந்து நான் எடுத்துக்கிறேன். இதனோட ஸ்கோர் வந்து 91ன்னு குடுத்திருக்கு. ஜான்வரி ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு ரேஷனலைல சொல்லியிருக்கான். ரேஷனலைனா என்னன்னா, நம்மளோட அப்சர்வேஷன் தான். எப்படி வந்து நம்ம ஓப்பன் ஈக்குவல் டூ லோ எடுத்தோமோ, அதே மாதிரி ஜான்வரி ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு அப்சர்வேஷன். இந்த ஜான்வரி ரெசிஸ்டன்ஸ இப்ப நம்ம எலாபரேட்டா நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து நேஷனல் அலுமினியம் கார்ப்பரேஷனோட டே சார்ட். நான் இன்னைக்கு நைட் வந்து 24ஆம் தேதி செப்டம்பர் மாசம் 25ன்னு இருக்கு. இந்த 24ஆம் தேதி நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், நான் நேஷனல் அலுமினியம் கார்ப்பரேஷன வந்து நான் எடுத்து பார்க்குறேன். எடுத்து பார்த்ததுல எனக்கு ஜான்வரி ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கிற மாரி எனக்கு கன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுது. இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக் நெறைய இப்படி இருக்கிறனால, உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ்ங்கிறத என்னால கிளியரா சொல்ல முடியல. நான் இப்போ கேண்டில் ஸ்டிக்லேருந்து நான் லைன் சார்ட்டா நான் மாத்திக்கிறேன். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, பிரைஸ் லைன் வந்து இங்க 206ல இங்க இருக்கு. இந்த இடத்துல எது வந்து பீக்ல இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடம் வந்து ஒரு பீக். அதாவது நான் இந்த பிரைஸ் லைன் கிட்டக்க வச்சு நான் சொல்றேன். இந்த பிரைஸ் லைன் இதுதான் பிரைஸ் லைன். இதுதான் 24ஆம் தேதிக்கு உண்டான பிரைஸ். இந்த பிரைஸ் வந்து எந்த இடத்துலலாம் டச் ஆகுதுன்னா, கரெக்ட்டா வந்து
10ஆம் தேதி 9ஆம் தேதி ஜூலை 2024ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. இத தான் வந்து இப்ப மார்க்கெட் வந்து சப்போர்ட்டா எடுத்துக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் பிரைஸ் வந்து டச் ஆயிடுச்சு. நம்மளோட ஸ்கோரிங் சிஸ்டம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத அது சொல்லிடுது. ஸோ இதுதான் வந்து ஜான்வரி ரெசிஸ்டன்ஸ். இப்போ ஒரு ஒரு அசம்ப்ஷன் நான் சொல்றேன். இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் லாஸ்ட் டைம் இருந்தனால, இப்போ அத சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு மார்க்கெட் வந்து மறுபடியும் மேல போகுதுன்னு சொல்லுது. அதுக்கு இதுவும் ஒரு கன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் மார்க்கெட் கீழ விழுந்ததுன்னு சொன்னா, மறுபடியும் எங்க மவுண்டைன் இருக்குன்னு பாருங்க. இதுதான் வந்து ஒரு மவுண்டைன் பீக். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து மறுபடியும் ரீட்ரேஸ் ஆகுறதுக்கு நெறைய பாசிபிலிட்டி இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு ஹரிசாண்டல் ரே வந்து நான் போடுறேன். இந்த ரே வந்து உங்களுக்கு ப்ராப்பரா புரியும். மார்க்கெட் வந்து எந்த இடத்துல இருந்து திரும்பும் அப்படின்னு சொல்லி. ஸோ இத வந்து நான் சப்போர்ட்டா நான் எடுத்துக்க போறேன். இந்த இடத்துல வந்து நான் மார்க்கெட்ல வந்து ஆர்டர் வந்து நான் போட்டாச்சு. 25ஆம் தேதி காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எனக்கு இங்க வந்து ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். இந்த ஸ்டாக்க நான் எப்போ வாங்கினேன், எப்போ வந்து நான் செல் பண்ணியிருக்கேங்கிறத நான் எக்ஸெல் ஷீட்ல வச்சிருக்கேன். அத நான் காட்டுறேன். இந்த ஸ்டாக்க நான் வாங்கினது 25 செப்டம்பர் நான் வாங்கினேன். அக்டோபர் 1ஆம் தேதி நான் அந்த ஸ்டாக்க வந்து செல் பண்ணிட்டேன். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 நாள் இருக்கு. இப்போ இந்த சார்ட்டுக்கு மறுபடியும் போயிட்டு, நான் வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னா வந்து நான் மாத்திருவேன். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னா மாத்திட்டோம். இப்போ நம்ம ஒவ்வொரு பாரா வந்து ரீப்ளே பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டேல வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு டே வந்து 24 செப்டம்பரா? நான் இப்போ 25வது செப்டம்பர் மார்க்கெட் எப்படி ஏன்னா 25ஆம் தேதி காலையில ஓப்பன் பிரைஸ்ல நம்ம வாங்கிட்டோம். இது 25ஆம் தேதிக்கு உண்டான கேண்டில் ஸ்டிக். 25ஆம் தேதி வந்து 25ஆம் தேதி மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு மார்க்கெட் வந்து மறுபடியும் கீழே வந்துருச்சு. இதனோட ஓப்பன் பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 206.4. இந்த 206.4க்கு நமக்கு பிரைஸ் வந்து அலோகேட் ஆகிருக்கு. அடுத்த நாள் மார்க்கெட் வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பார் வந்து நான் ரீப்ளே பண்ணுறேன். மார்க்கெட் வந்து நல்லா டவுனுக்கு வந்துருச்சு. நான் அன்னைக்கே நான் அப்பவே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஹரிசாண்டல் ரே நான் ஒண்ணு வரைஞ்சிருந்தேன். இத வந்து லாஸ்ட் டைம் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸா இருந்தனால இந்த வாட்டி அத சப்போர்ட்டா வந்து அது எடுத்துக்க போகுது. மார்க்கெட் இங்கே வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேல கீழ போகாம இருக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இந்த ட்ரேடு நம்ம எடுத்ததுக்கு உண்டான ரீசன் மல்டிபிள் கன்ஃபர்மேஷன், மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். அதனால தான் அந்த ஸ்கோர் பேஸ்டு சிஸ்டமோட வாட்ச் லிஸ்ட்ல இந்த ஸ்டாக்குக்கு வந்து 92ன்னு சொல்லிட்டு ஸ்கோர் வந்திருக்கு. இப்போ அடுத்த நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பார் நான் ரீப்ளே பண்ணியிருக்கேன். இந்த கேண்டில் எப்போ ஃபார்ம் ஆயிருக்கு? 29ஆம் தேதி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேண்டில்ல தான் நம்ம ட்ரேட் எடுத்தோம். 25ஆம் தேதி ட்ரேட் எடுத்துட்டோம். 26ஆம் தேதி மார்க்கெட் 2.5% கீழே விழுந்துருச்சு. 29ஆம் தேதி மார்க்கெட் வந்து ஒரு 1.5% வந்து மேலே போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே பாருங்க மார்க்கெட் வந்து நல்ல ஸ்பைக் கொடுத்துருச்சு. ஸோ 30th செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வந்து மார்க்கெட் நல்லா செம்ம ஹையில் போயிருக்கு. இந்த இடத்துல வந்து என்னோட இண்டிகேட்டர்ஸ், என்னோட சிஸ்டமோட கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த இடத்துல வந்து செல்லுன்னு சொல்லிட்டு எனக்கு என்னோட வாட்ச் லிஸ்ட்ல சிங்கிள் டிஜிட்ல வந்து ஸ்கோர் வந்துரும். ஏன் ஸ்கோர் வரும்னா, நான் மறுபடியும் இங்க நெறைய கன்ஃபர்மேஷன்லாம் எடுப்பேன். இத வந்து நான் சப்ளை ஜோனுன்னு சொல்லுவாங்க. இந்த ஜோனுக்கு மேல மார்க்கெட் வந்து மேல போகவே இல்ல ரீசென்ட்டா கரெக்ட்டுங்களா? அதனால நான் அத வந்து ரெசிஸ்டன்ஸ்ன்னு எடுத்துப்பேன். எனக்கு இந்த ஸ்பைக்கே போதும். கிட்டத்தட்ட ஒரு 4.5%க்கு மேல மார்க்கெட் ஏறிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு ஸ்விங் ட்ரேட்ல நம்ம என்ன எதிர்பார்க்க போறோம்? ஷார்ட் டெர்ம்ல மார்க்கெட்குள்ள நம்ம வரோம். மறுபடியும் ஷார்ட் டெர்ம்ல வந்து நம்ம மார்க்கெட்ட விட்டு நம்ம வெளிய போறோம். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்பைக் குடுத்தனால, நெக்ஸ்ட் டே 1ஆம் தேதியா நான் 1ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் அப்போ இந்த ஸ்டாக்க வந்து நான் செல் பண்றேன். இது என்னோட நெக்ஸ்ட் டே. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பெருசா மூவ் ஆகல. ஏன்னா 4.5% ஆல்ரெடி அது மூவ் ஆயிட்டனால, இந்த இடத்துல வந்து அது மூவ் ஆகல. நம்மளும் வந்து இதனோட ஓப்பன் பிரைஸ்ல நம்ம வித்துடுறோம். இதனோட ஓப்பன் பிரைஸ் என்னது? 214.80. எக்ஸெல் ஷீட்ல பார்க்கலாம். என்ன பிரைஸ்ல வந்து நம்ம வெளிய போயிருக்கோம்னு சொல்லி. 214.80 கரெக்ட்டா ஓப்பன் பிரைஸ்லயே வந்து எனக்கு புரோக்கர் வந்து என்னோட ஸ்டாக்க செல் பண்ணிட்டாங்க. இதனோட கிராஸ் ப்ராஃபிட் வந்து ₹2000. புரோக்கரேஜ் சார்ஜஸ், எஸ்டிடி சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ₹200 போயிருக்கு. எம்டிஎஃப்ல நம்ம இந்த ஸ்டாக்க வந்து எடுக்கிறோம். மீனிங் விச் என்கிட்ட இப்போ 13,000 கேபிட்டல் இருந்தாலும் என்னால 50,000 வரைக்கும் என்னால ட்ரேட் எடுக்க முடியும். ₹30,000 வந்து எனக்கு புரோக்கர் மூலமா எனக்கு பாரோ பண்ணியிருக்கேன். இந்த 36,000க்கு
6 நாள் நான் ஹோல்டு பண்ணி வச்சிருந்தனால, எனக்கு ரூ. 60 வந்து புரோக்கரேஜ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எல்லா சார்ஜஸும் போக, என் கையில நின்ன அமௌண்ட் வந்து எனக்கு ₹1743 3.5% நெட் ஸ்டாக் ரிட்டர்ன் வந்து கிடைச்சிருக்கு. இப்படி தான் வந்து வாட்ச் லிஸ்ட் வந்து வொர்க் ஆகும். இப்ப நான் எக்ஸெல் காட்டி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா, நம்ம வந்து ப்ராஃபிட் ஆன ஸ்டாக் மட்டும் தான் எடுக்கிறோம் அப்படிலாங்கிற மாரி போகும். அதனால நான் என்னோட புரோக்கர் அக்கவுண்ட்ட நான் ஓப்பன் பண்றேன். இதுதான் வந்து நான் வெரிஃபைடு P&Lன்னு சொல்லுவேன். சும்மா ஒரு ஸ்டாக்க நம்ம எடுத்துட்டோம். அந்த ஸ்டாக் வந்து எப்படி மூவ் ஆச்சுன்னா, நான் 1000 ஸ்டாக்க நான் எடுக்கலாம். 1000 ஸ்டாக்ல எப்படி வேணாலும் மூவ் ஆகலாம். பட் அதுக்கெல்லாம் கேபிட்டலுக்கு நம்ம எங்க போவோம்? அதனால இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. நான் அடுத்தடுத்த வீடியோல வந்து போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அதில எப்படி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து நம்ம ட்ரேட் பண்ண போறோங்கிறத நான் சொல்றேன். இது ஜஸ்ட் என்னோட கோடக் செக்யூரிட்டீஸோட அக்கவுண்ட். நான் சொன்ன மாரி 25ஆம் தேதி இந்த ஸ்டாக்க நான் வாங்கியிருக்கேன். 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த ஸ்டாக்க நான் வித்துட்டேன். என்னோட பை பிரைஸ் வந்து 206, என்னோட செல் பிரைஸ் வந்து 214. ரூ. 50,000 வாங்கிட்டு ரூ. 52,000 வந்து நம்ம சேல் பண்ணிட்டோம். இது என்னோட ட்ரேட் ஹிஸ்டரி. இந்த பிக் மை ஸ்டாக்ல நான் போடப் போற ட்ரேடிங் அப்சர்வேஷன் எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் வெரிஃபைடு P&L மட்டும் தான் இருக்கும். நான் ஒவ்வொரு நாளைக்கும் என்னோட ட்ரேட் புக்க நான் ஓப்பன் பண்ணி, என்னோட ரியலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குல்ல, எவ்ரி டேக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணி, ஒவ்வொரு ஸ்டாக்கும் எதனால நான் பிக் பண்ணினேன், எதனால நம்ம எக்ஸிட் பண்ணினோங்கிறத வந்து நான் எலாபரேட்டா வந்து நான் சொல்லிடுவேன். இத நீங்க டெய்லி பேசிஸ்ல நீங்க பார்க்குறீங்கன்னு சொன்னா, ஒரு 1 வருஷத்துல நான் என்ன பண்றேங்கிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சுரும். இத மாரி அப்சர்வேஷன்ங்கிறது நெறைய இருக்கு. ஒவ்வொரு அப்சர்வேஷனையும் நான் ஒவ்வொரு ஸ்டாக்லயும் உங்களுக்கு நான் சொல்லிக் குடுத்தேன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் நீங்களே கத்துப்பீங்க. ஓ! இத மாரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இத மாரி ஒரு ஓப்பன் ஈக்குவல் டூ லோன்னு வந்தா நீங்க ட்ரேட் எடுக்கலாங்கிற அப்சர்வேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுரும். நாள் படம் வந்து நீங்களே வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஆம், இதுக்கு மேல வந்து இந்த வீடியோல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லன்னு நெனைக்கிறேன். நம்ம அடுத்தடுத்த வீடியோல வேறு சில ட்ரேட்களோட எப்படி வந்து நமக்கு போச்சுங்கிறத பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். நான் யூடியூப்ல அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவ அந்த வீடியோவ ரீகேப் பண்ணி பார்த்தேன். அதுல ஒரு சின்ன பார்ட் வந்து எனக்கு மிஸ்ஸிங்கிற மாரி தெரிஞ்சது. ஏன்னா நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது வெறும் இந்த நேஷனல் அலுமினியம் கார்ப்பரேஷன் மட்டும் தான் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன். அது ப்ராஃபிட்டா முடிஞ்ச ஸ்டாக்கு. ஸோ நீங்க எல்லாரும் நான் ப்ராஃபிட்ட மட்டும் தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணினேன்னு நெனைக்க வேண்டாம். ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் லாஸஸ் வந்து 100% வந்து வரும். இந்த ட்ரேட்ஸ் எல்லாமே நான் எடுத்த ட்ரேடு என்னோட கோடாக் செக்யூரிட்டீஸ்ல. நீங்க பார்க்குற ரெட் எல்லாமே எனக்கு லாஸா முடிஞ்ச ட்ரேடு. பார்க்குற கிரீன் எல்லாமே வந்து எனக்கு ப்ராஃபிட்டபிளா முடிஞ்ச ட்ரேடு. இந்த லாஸஸ் உங்களால எடுக்காம ட்ரேட் வந்து கண்டிப்பா பண்ண முடியாது. லாஸ் வந்ததுன்னா, அத அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டி உங்களுக்கு வேணும். நான் இவ்ளோ லாஸ் நான் பார்த்தனால ட்ரேடிங்க விட்டு நான் போகல. ஏன்னா, லாஸ் வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் ட்ரேடிங். நீங்க எவ்வளோ ட்ரேட்ல வந்து லாஸ் ஆயிருக்கீங்கங்கிறது முக்கியம் கிடையாது. அதே மாரி எவ்வளோ ட்ரேடுல ப்ராஃபிட் ஆயிருக்கீங்கங்கிறதும் முக்கியம் கிடையாது. நமக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளோட கேப்பிட்டல எந்த அளவுக்கு உங்களால சேஃபா வந்து ட்ரேட் பண்ண முடியுமோ, அத மாரி உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க பில்ட் பண்ணியிருந்திருக்கணும். அதே மாதிரி நீங்க கொண்டு வர எந்த அமௌண்ட்டும் வந்து 100% வந்து கேரண்டியே கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்ல யார் எப்படி சொன்னாலும், மார்க்கெட் எப்படி ட்ரேட் பண்ணணுமோ அப்படி தான் ட்ரேட் பண்ணும். நாளைக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஏதாவது நியூஸ் போடுறாங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு ட்வீட் போடுறாங்கன்னா, மார்க்கெட் வந்து 30% கீழ விழுந்தாலும் அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. உங்களால மார்க்கெட்ட வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, உங்களோட ரிஸ்க்க வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க ஒரு ட்ரேடுல எவ்வளோ லாஸ் பண்ண போறீங்க, இல்ல உங்களோட கேப்பிட்டல்ல எவ்வளோ லாஸ் பண்ணினா உங்களால தாங்கிக்க முடியுமோ, அந்த கேப்பிட்டல மட்டும் தான் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணணும். அப்படின்னா தான் இந்த மார்க்கெட்குள்ளேயே நீங்க வரணும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னா, உங்களோட எமோஷன்ஸ் வந்து ப்ளே ஆகாது. என்ன பொறுத்தவரைக்கும் நான் போட்டிருக்கிற எந்த அமௌண்ட்டும் காலியாச்சுன்னு சொன்னா, நான் வந்து வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா, அதுக்கு உண்டான பேக்கிரவுண்ட் வந்து என்கிட்ட இருக்கும். அதுக்கு உண்டான அமௌண்ட்ட மட்டும் தான் நான் வச்சு ட்ரேட் பண்ணுவேன். வேற அமௌண்ட்ட வந்து என்னோட பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட்டோ, இல்ல ரியல் எஸ்டேட்ல ஏதாவது ஒரு லேண்டோ, இல்ல ஒரு வீடோ வந்து நம்ம வாங்கி வச்சிருப்பேன். இது இப்படி தான் வந்து நான் என்னோட ஃபினான்ஷியல் மனி மேனேஜ்மென்ட் வந்து நான் பண்ணுவேன். யாரும் வந்து ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க பெரிய சயின்டிஸ்ட்லாம் எதுவும் கிடையாது. எந்த ட்ரேடிங் சிஸ்டமும் மார்க்கெட் சொன்ன பேச்ச வந்து கேட்காது. உங்களோட ரிஸ்க்க மட்டும் தான் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு ரூல் பேஸ்டு ஃபார்மேட் உங்ககிட்ட இருக்கு. நீங்க
உங்களால சார்ட் பார்த்து ட்ரேட் பண்ண முடியும். உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா, நீங்க வந்து எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து மணிய உள்ள வச்சு நீங்க வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னு நெனச்சேன். லாஸ்ட் அந்த அ லேர்ன் ஸ்கோர் பேஸ்டு ட்ரேடிங் சிஸ்டம் சொல்லிட்டு இப்போ ஒரு வீடியோ போடுறதுல. ஸோ அதில இந்த பார்ட்டையும் வந்து நான் அட்டாச் பண்றேன். தேங்க் யூ ஸோ மச். பை.